ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு முக்கியமான பலமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 கரெக்டாக 6 மாதம் முடிந்து 7வது மாதமானது சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 6 மாதம் முடிந்து 7வது மாதமே பிறந்துருச்சு. பிறந்த இந்த 7வது மாதம் சாதாரண மாதம் கிடையாது, கிரக ரீதியாக ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகள், கிரக சேர்க்கைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று குறிப்பிடலாம். இந்த மாதத்தில் அந்த கிரக சேர்க்கை, கிரக மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் துலாம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு மெயின் விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய மாற்றங்களே இனிதாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. கிரகங்களால் தடைகள் எல்லாமே இனி உங்களுக்கு நீங்குமா நீங்காதா அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எல்லா பலனையுமே இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சு பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி தடையில்லாத பணவரவு உங்களுக்கு அதிகரிக்க ஆன்மீக ரீதியாக இந்த டைம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். முதல்ல பணவரவு அதிகரிக்க உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை டீப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கையில் தாராளமாக பணம் புழங்க வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும், பணம் நம்மிடம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் நம்ம அனைவரின் விருப்பமாகவே இருக்கும். ஆனால் உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப அப்படி அமைதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமையிறது கிடையாது என்று தான் சொல்லுவோம். பணம் இல்லை என்ற பிரச்சனை தான் அதிகமாகவே இருக்கும். பணத்தை வசியப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக ரீதியான பரிகாரம் ஒன்று இருக்குது. அந்த பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க செய்திங்கன்னா கண்டிப்பாக தடையில்லாத பணவரவே இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு ஏற்படும். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்குவதே இல்லை, செலவு அதிகரித்து கொண்டே போகுது அப்படிங்கிறவங்களாம் இந்த பரிகாரத்தை ஒரு முறை பண்ணுங்க. பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கிறது, பணத்தை சேமிக்கவே முடியவில்லை என்ற பெரும்பாலான உங்களுடைய அந்த பெரிய பிரச்சனை நீங்கிறது. அதோடு கடனாக கொடுத்த பணம் உங்களுக்கு எவ்வளோ முயற்சித்தும் கைக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற எல்லா கவலையுமே இந்த ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா நீங்கோ. இப்படி பண தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க பணவரவு அதிகரிக்க வேண்டும், மகாலட்சுமியின் அருட்பார்வை எப்போது நிலையாக கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த ஆன்மீக பரிகாரங்களை முறையாக ஜூலையில் செய்து வந்தாலே பணவசியம் என்பது ஏற்படும். ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த பரிகாரத்தை முறையாக நம்பிக்கையோடு செய்து வந்தாலே பணவசியம் ஏற்படும். அதன்படி உங்கள் துலாம் ராசிக்கு பணத்தை ஈர்க்க ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். ஸோ இதை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். ஸோ என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலையில் திங்கட்கிழமையில் சிவன் கோவிலுக்கு போய் அபிஷேகத்திற்கு பர்டிகுலராக இளநீர் வாங்கி தரணும். ஸோ இளநீர் வாங்கி தருவது நல்லது. அதோடு பணத்தடை உங்களுக்கு நீங்கும். ஸோ பணத்தடை நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய் இளநீர் அபிஷேகம் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கான பரிகாரம். ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்திடுங்க. இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது பணத்தடை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ பணத்தடை நீங்கள் உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான பலன்கள் குறிப்பிட போகிறேன். ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. இருப்பினும் மற்றவர்களுடைய ஆலோசனையை பெறாமல் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக எடுப்பதை தவிர்த்துக்குங்க.
ஏன்னா வக்ர புதன் செவ்வாயோடு இணைந்திருப்பதால் ஜூலை 7ஆம் தேதி வரை உங்கள் பேச்சில் எச்சரிக்கையோடு சிந்தனையோடு செயல்படணும். அதுவும் சுக்கிரன் மற்றும் கேதுவின் தாக்கத்தால் இந்த டைம் உங்கள் ஆசைகள் தீவிரமடையும். ஆனால் மற்றவர்களை கவர பணம் செலவழிப்பதை தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு சிறிய மதவிழா அல்லது நிகழ்வை ஏற்பாடு செய்வதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது ஓகே தான். இந்த மாதம் அரசியல் முயற்சிகளுக்கு உகந்தது. நடந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு தகராறுகள் அல்லது சட்ட வழக்குகள்லேருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அதுவும் ஜூலை 16ஆம் தேதி முதல் உங்கள் ராஜதந்திர திறமையை பயன்படுத்தினீங்கன்னா ஒரு புதிய திட்டத்தை பெறலாம். ஸோ ஒரு புதிய திட்டத்தை பெற கண்டிப்பாக ராஜதந்திர திறமையை பயன்படுத்துங்க. ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய ஏற்றிறக்கமான பலன்கள் இந்த ஜூலையில் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி ஜூலை 7ஆம் தேதி முதல் சூரியனோடு வகர நிலையில் உள்ள புதன் இருப்பதால் உங்கள் கூர்மையான அறிவு மற்றும் ராஜதந்திர திறமையின் மூலம் ஒரு புதிய ஒப்பந்தத்தையோ அல்லது ஒரு பெரிய திட்டத்தையோ பெறுவீங்க. அதுவும் ஜூலை 16ஆம் தேதி முதல் சூரியன் உச்சநிலையில் வியாழனோடு இணைவதால் பணியிடத்தில் உங்கள் தொழில்முறை திறன்களும் ஆற்றல்களும் மேம்படும். இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமான பயணங்கள் அதிகரிக்கும். உங்கள் வணிக பங்குதாரர் தனது புதுமையான யோசனைகள் மூலம் ஒரு புதிய ஒப்பந்தத்தை பெற உங்களுக்கு உதவக்கூடும். அதோடு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். இருப்பினும் நீங்கள் தற்போது பணியில் இருந்தால் இந்த நேரத்தில் வேலையை மாற்ற வேண்டாம். உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் கீழ்நிலை ஊழியர்களோடு பழகும்போது உங்கள் மனநிலையை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இல்லைனா அதுதான் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி தான் தொழில் பொறுத்த வரைக்கும் இருக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு நிதி சார்ந்து உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலி வரக்கூடிய எல்லா நாளுமே இனி இந்த மாதம் உங்களுக்கு நிதி ஆதாயங்கள் நிறைய கிடைக்கும். இருப்பினும் ஜூலை 7ஆம் தேதி வரை யாருக்கு பணம் கடன் கொடுப்பதாக எந்த வாக்குறுதி அளிப்பதை தவிர்க்கணும். உச்சம் பெற்ற வியாழனின் தாக்கத்தால் நிலுவையில் உள்ள கடன்களை மீட்பதற்கு இந்த மாதம் சாதகமாக உள்ளது. நீங்கள் ஒரு புதிய திட்டத்தில் முதலீடு செய்தீங்கன்னா நல்ல லாபம் ஈட்டலாம். பணம் சம்பாதிப்பதற்கான அந்த புதிய வாய்ப்புகள் நீங்கள் காண்பீங்க. ஸோ அப்படி காணும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க. அதுவும் ஜூலை 16ஆம் தேதி முதல் ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்து முதலீடுகளில் லாபகரமான வருமானத்தை அளிக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் வக்ர புதன் காரணமாக இது. அப்புறம் ஜூலை 27ஆம் தேதி வரை சட்ட வழக்குகள் அல்லது பிற தகராறுகளில் அதிக செலவு ஏற்படும். எனவே எச்சரிக்கையோடு செயல்படணும். குறிப்பாக வெளிநாட்டு மூலங்கள்லேருந்து உங்களுக்கு நிதி பலன்கள் கிடைக்கலாம். சமநிலையை பேணி சேமிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லது. இல்லையெனில் நீங்கள் நிதி நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும். ஸோ பார்த்து இனி கவனமாக இருக்க பாருங்கள். அப்புறம் இதை தொடர்ந்து காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் துணைக்கு விசுவாசமாக நீங்கள் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுது. ஏன்னா காதல் வீட்டில் ராகுவின் தாக்கத்தால் உங்கள் காதல் துணை குறித்து நீங்கள் குழப்பமடையலாம். அதோடு உங்கள் துணையின் பிரச்சனைகள் தீர்ப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கை துணையோடு வெளிப்படையான தொடர்பை பேணுங்க. மற்றும் நீடித்திருக்கக்கூடிய தவறான புரிதல்களை சரி செய்ய அவர்களோடு உணர்ச்சி ரீதியான இடைவெளியை குறைக்க முயற்சி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அதுவும் மாதத்துடைய இறுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு இடையிலான பரஸ்பர புரிதல் ஆழமாகும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க பாருங்கள். அதுக்கப்புறமா மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு என்ன பலன்கிறத சொல்கிறேன். மாணவர்கள் உங்கள் நேரத்தை படிப்பில் முழுமையாக செலுத்த வேண்டும். அதோடு எந்த விதமான கவன சிதறல்களையும் தவிர்க்க வேண்டும். நீங்கள் சோர்வாக உணரலாம். மேலும் உங்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த நேரிடும். உங்கள் படிப்பு குறிப்புகளோடு தயாராக இருக்க வேண்டும். மற்றும் உங்கள் நண்பர்களை நம்புவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக ஜூலை 12 முதல் 20 வரை உங்கள் கல்லூரி குழுக்களுக்குள் புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க. மேலும் ஏதேனும் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்யக்கூடிய பொறுப்பை ஏற்க நேரிடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதுக்கு தயாராகுங்க. இணைய வழி படிப்பில் சுமையினால் குழந்தைகள் எரிச்சல் அடையலாம். அவர்கள் குழப்பத்தை அனுபவிக்கக்கூடும். எனவே பெற்றோர்கள் நீங்கள் பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்த ஒரு விழிப்புணர்வோடு கூடிய முயற்சியை இந்த மாதம் மேற்கொள்ளுங்க.
ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.